வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரூஃப் பை இண்டக்ஷனில் அடுத்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ரூவ் பை இண்டக்ஷன் சம்மேஷன் I equal to 0 to n I square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. ஸோ இந்த கொஷனை இப்படியும் கேட்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை. அப்படி இல்லைனா இப்படியும் கேட்கலாம், 1 square plus 2 square plus 3 square dot 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 plus n square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் LHS இருக்குது, RHS இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இண்டக்ஷன் மெத்தட் மூலிமா சால்வ் பண்ணணும். ஸோ இண்டக்ஷன் மெத்தடுக்கு நம்மளுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஸ்டெப்பையும் பயன்படுத்தி நம்ம ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணி வர வைக்கணும். சரி, ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை P of n எடுத்துக்கணும். ஏன் P of n எடுத்துக்கிறோம்? நம்ம எடுத்துக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக எடுத்துக்கிறோம். அதாவது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக எடுத்துக்கிறதுன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுனால கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? P of n எடுத்துக்கிறோம். ஸோ லெட் P of n ஈக்குவல் டு, ஸோ இந்த கொஷின் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இதையும் எழுதலாம், இதையும் எழுதலாம். பெட்டர் இது எழுதுங்க. P of n ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் plus 3 square dot 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 plus n square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகேங்களா? ஸோ நம்ம P of n எடுத்தாச்சு. ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு பேர் என்னதுன்னா பேசிஸ் ஸ்டெப்னு அர்த்தம். ஸ்டெப் 2க்கு பேர் என்னது? பேசிஸ் ஸ்டெப். இந்த பேசிஸ் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா n வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுவோம். இந்த பேசிஸ் ஸ்டெப்பில் n வேல்யூ வந்து 1ன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதான் ரூல். இப்போது இந்த கொஸ்டினில் பாருங்கள், n எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ LHSல n எங்கே இருக்கோ அந்த இடத்துல 1 அப்ளை பண்ணணும். 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ LHSனுடைய ஆன்சர் 1ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ RHSல எங்கெல்லாம் n இருக்குது? இங்கே தான் n இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் 1 அப்ளை பண்ணணும். 1 into 1 plus 1 into 2 into 1 plus 1 by 6. இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ 1 into 1 plus 1 வரும் 2. நெக்ஸ்ட் 2 1s are 2, 2 plus 1 3 by 6. 1 2s are 2, 2 3s are 6. ஸோ 6 by 6. 6 கேன்சல் பண்ணால் 1. ஸோ நம்மளுக்கு LHS RHS ரெண்டுமே என்ன வந்திருக்கு? 1ன்னு வந்துருச்சு. ஸோ ஸ்டெப் 2 ப்ரூவ் பண்ணியாச்சு. LHS equal to RHS. இப்போ ஸ்டெப் 3 நம்ம பார்க்க போகிறது இண்டக்டிவ் ஸ்டெப்னு சொல்லுவது. ஸ்டெப் 3க்கு பேர் என்னது? இண்டக்டிவ் ஸ்டெப். ஸோ இந்த இண்டக்டிவ் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா n எங்கெல்லாம் இருக்கோ அங்கே kன்னு சப்ஸ்டிட் பண்ணிப்போம். இண்டக்டிவ் ஸ்டெப். assume the result for, நம்ம ரிசல்ட்டில் n இருக்குங்க இல்லையா, அது நம்ம kன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ assume the result n equal to k. ஸோ கொஷின் நம்மள n எங்கெல்லாம் இருக்குது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் டாட் 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 n ஸ்கொயர். இந்த இடத்துல kன்னு போடணும். அதேமாதிரி இங்கே எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் k போட்டுடணும். இவ்வளோ தான் விஷயமே. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் plus dot 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 k square equal to k into k plus 1 into 2k plus 1 by 6. ஸோ எங்கெல்லாம் n இருக்கோ கொஷினில் அங்கெல்லாம் kன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் இண்டக்டிவ் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூஃப் பண்ணணும். k plus 1க்கு ப்ரூஃப் பண்ணணும். we have to prove the result. we have to prove the result for n value k plus 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம kன்னு எடுத்தோமா, இப்போ k plus 1க்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரி, இப்போ ஸ்டெப் 3ல LHS இருக்குங்க, அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். என்ன இருக்குது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 k ஸ்கொயர். இது வந்து கேக்கு. k plus 1 என்னது? கேக்கு அப்புறமா தான் k plus 1 வரும். அப்போ இந்த கேக்கு அப்புறமா தான் k plus 1 வரும். இங்கே ஸ்கொயருக்கு தானே ஸ்கொயர் போடணும். விஷயம் புரிஞ்சதில் எப்படி எழுதுறோன்னு
ஃபஸ்ட்டு இந்த கேனுடைய வேல்யூ எடுத்துக்கணும். கே ப்ளஸ் இதுக்கு அப்புறமா தானே வரும். ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த 1 ஸ்கொயர்லேருந்து கே ஸ்கொயருக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 பை 6. பக்கத்தில் இருக்கு ப்ளஸ் என்ன இருக்குங்க, கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கீழே டினாமினேட்டரில் 1 போட்டுக்குங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதுலேயும் கே ப்ளஸ் 1 இருக்குது, இதுலேயும் கே ப்ளஸ் 1 இருக்குது. கே ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்துடலாமா? இப்போ வெளியே எடுத்துகிட்டு என்ன வரும்? பேலன்ஸ் பாருங்கள், என்ன வருது பாருங்கள். கே இதான் கே ப்ளஸ் 1 வெளியே எடுத்தாச்சு. 2k ப்ளஸ் 1 பை 6 ப்ளஸ் இதில் ஒரு கே ப்ளஸ் 1 போயிடுச்சுன்னா இன்னொரு கே ப்ளஸ் 1 இருக்கும் பை 1. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அதுக்கு முதல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? கே ப்ளஸ் 1 பாருங்கள், உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் பாருங்கள். k into 2k 2k square plus k into 1 k. So 2k square plus k by 6 plus k plus 1 by 1. k plus 1 by 1. k plus 1 into பாருங்க cross multiplication 1 into 2k square plus k 2k square plus k plus 6 into k plus 1 வரும் 6 into k 6k 6 into 1 6 by 6 ones are 6. ஓகேங்களா, k plus 1 into 2k square plus k plus 6k 7k plus 6 by 6. இப்போ இது நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறதை இந்த சைடில் போட்டு பார்த்துக்கலாம். 2k ஸ்கொயர் ப்ளஸ் 7k ப்ளஸ் 6. ஓகேங்களா, 2 6 ஆர் 12, 3 4s ஆர் 12 வரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7 வந்துடுச்சுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2k ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 7kவை ரெண்டாக பிரிச்சுக்கணும், 3k 4k. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4k எழுதிப்போம், அப்புறம் 3k எழுதிப்போம். ஏன்னா இங்கே காமனாக எடுக்கும்போது நம்ம 2 டேபிளில் வரும், அதுக்கு தான். ஸோ 4k 3kன்னு இதை பிரித்தாச்சு ப்ளஸ் 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இது ரெண்டுத்துலையும் 2k காமன் எடுக்கலாமா? 2k காமன் எடுத்துகிட்டு என்ன வரும்? 2 போயிடுச்சு, k போயிடுச்சு, ஒரு k மட்டும் இருக்கும். இதில் k போயிடுச்சு, 2 போயிடுச்சு, அப்போது k ப்ளஸ் 2. இதே k ப்ளஸ் 2 எடுத்து இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 3k வரும்? ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் தானே, ப்ளஸ் 3 இன்ட்டு கே ப்ளஸ் 3k ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6. அப்போது 2k ப்ளஸ் 3 ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் என்னது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது k ப்ளஸ் 2. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ k ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன இருக்குது அடுத்தது k ப்ளஸ் 2 இன்ட்டு 2k ப்ளஸ் 3 பை 6. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதான் நம்மளுக்கு ட்ரூ ஆகிருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக எழுதணும் பை இண்டக்ஷன். பை இண்டக்ஷன் இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n வேல்யூஸ்னு எழுதிடணும். ஓகேங்களா, இது எப்படி ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது எப்படி நான் சைடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக கொஷின் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருந்தாங்க கொஷினில் ஆர்ஹெச்எஸில் n இன்ட்டு n plus 1 into 2n plus 1 by 6ன்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? k plus 1க்கு கண்டுபிடிக்கணும். இங்கே n இருக்குங்களா, இந்த எண்ணுக்கு k plus 1 போடணும். அதேமாதிரி இந்த எண்ணுக்கு k plus 1 போட்டால் இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு 1 இருக்குது, அப்போது k plus 2 ஆகிடும். இந்த எண்ணுக்கு k plus 1 போடணும். அப்போ என்ன வரும்? நீங்கள் சப்ஸ்டிட்யூட் கூட பண்ணி பார்த்துங்க. k plus 1 plus 1 by 6 k plus 1 k plus 2 2k plus 1 2k வருமா? 2 into 1 2. அப்போ என்ன இங்கே பாருங்கள் 2 into k 2k 2 into 1 2 ஏற்கனவே ஒரு 1 இருக்குது, அப்போது ஆட் பண்ணால் 3 by 6 வந்துச்சா பாருங்கள் நம்ம சால்வ் பண்ணது. ஓகேங்களா, இந்த மாதிரி வர வைக்கணும்.
வர வச்சதா அதான் இண்டக்ஷன் ஸ்டெப். இது நார்மல் ஸ்டெப்பில் இந்த மாதிரி வர வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டெப்பில் இந்த மாதிரி வர வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சைடில் போட்டுக்கலாம். RHS எழுதிட்டு அந்த எண்ணுக்கு இடத்துல K+1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் இண்டக்ஷன் மெத்தட். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.